புயல், மழை, வெள்ளம், அப்புறம் பூகம்பம் மாதிரியான பிரச்சனைகள்லாம் உறவுக்குள்ளேயும் வரும். ஆனா நாம பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உறவுகளை உடைச்சிட்டு அங்க இருந்து ஓடி போயிட முடியாதுல்ல. சேட்டையா மாதிரியான ஆளுங்களை நீ வாழ்க்கை முழுக்க சந்திப்ப. அது தொடர்ந்து நடக்கும். அவங்க நீ முன்னேறி போறதை தடுப்பாங்க. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ நின்றக்கூடாது. இன்னும் வேகமா முன்னேற. அதே மாதிரி உறவுகளுக்குள்ளேயும் பிரச்சனை வரும். நம்ம பிரச்சனைகளை எல்லாம் சமாளிச்சு உறவுகளை நாம தக்க வச்சுக்கணும். இத நீ எப்பவும் புரிஞ்சு வாழணும். உண்மைக்கு எதிரான போராட்டமே இப்படித்தான். இன்னைக்கும் என்னைக்கும் இந்த உறுதி வேணும். நான் உயிரோட இருந்தாலும் சரி, இல்ல நான் செத்ததுக்கு அப்புறமும் சரி, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எப்பவுமே இருக்கும். உனக்கு மட்டும் இல்ல, உன் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகளை முடிக்கிறத பத்தி யோசி. உறவுகளை விட்டு பிரியணும்னு நீ நினைக்காத. இதை என்ன பண்றதுன்னு நீயே முடிவு பண்ண. ஒரு பக்கம் அந்த சேட்டு அவர் முன்ன உயர் ஜாதி பசங்க கூட படிக்க கூடாதுங்கிறாரு, உட்காரவே கூடாதுங்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் அதே உயர்ந்த ஜாதி பொண்ணு உன்னை அவளோட சகோதரனா ஏத்துக்கணும்னு துடிக்கிறா. அப்பா, 2 அணா கொடுங்க. எதுக்கு? இப்ப பணத்தை வச்சு என்ன பண்ண போற? அவன் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியுமா? இந்த மகிழ்ச்சியா? ராக்கியை திரும்ப கொடுத்துட்டானே, திரும்ப எதுக்கு கூப்பிடுறான்? அவன் என்ன என்கிட்ட சொல்லி அனுப்புனா, என்கிட்ட கேக்குறீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. மாதவி, நீ எதுக்கு போற? நான் அக்கா, அவன் தம்பி. தம்பி கூப்பிட்டா எப்படி போகாம இருக்க முடியும்? சரி போ, அப்புறம் வந்து அழாத. அட கடவுளே, இவ்வளவா? இதெல்லாம் என்ன பீம்ரா? இதெல்லாம் எங்க அக்காவுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்கு எடுத்துட்டு வந்த? நேத்து சொன்னதெல்லாம் மறந்துட்டியா என்ன? அக்கா, என்ன மன்னிச்சிடுங்க. நீயும் என்ன மன்னிச்சிடுக்கா. நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். இந்த முட்டையெல்லாம் கொடுத்த உடனே நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு நினைச்சியா? நீ தான் என்னோட ராக்கியை என்கிட்ட திரும்ப கொடுத்துட்டியே. உன்னை நம்ப முடியாது. இன்னைக்கு அக்கான்னு சொல்றேன், நாளைக்கு அக்கா தம்பி எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவேன். மாத்தி மாத்தி பேசுறதுக்கு உறவு ஒண்ணு விளையாட்டு இல்ல. என்ன மன்னிச்சிடுங்கக்கா. ஏதோ தப்பு நடந்து போச்சு. நான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் எங்க அப்பா கிட்ட இருந்து 2 அணா வாங்கி காலையிலேயே கடைக்கு போய் இந்த முட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனந்தன் முட்டாய் வாங்குறத பார்த்ததும் எனக்கும் ஒரு முட்டாயாவது குடுடான்னு என்கிட்ட கேட்டாரு. ஆனா எல்லாத்தையும் எங்க அக்காவுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க என்னடானா என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்களே. சரி, எவ்வளவு வேணா திட்டிக்கோங்க. தப்பு பண்ணிட்டேன், கேட்டுக்கிறேன். அதுக்காக திரும்ப போக மாட்டேன். கையோட ராக்கியும் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. கையில கட்டி விடுங்க.
மாதவி, நீ சொன்னது சரிதான். உன் தம்பி பாசக்காரன் தான். ராக்கியை கட்டி விடு. ராக்கியை கொடு. சீக்கிரம் ராக்கிய கட்டுமா. முட்டைய பார்த்ததும் சாப்பிடணும் போலயே இருக்கு. குடு, நான் இதை வச்சுக்கிறேன். கையை இப்படி காட்டு. அக்கா நீங்களும் கட்டி விடுங்களேன். 2 அக்காக்களோட அருள் இருந்தா நான் இன்னும் தைரியசாலி ஆயிடுவேன். அது மட்டும் இல்ல, எனக்கு இப்ப அருள் தான் ரொம்ப தேவை. நல்லா இறுக்கமா முடிச்சு போடுங்க. நான் இந்த மொத்த சமூகத்தோடையும் கல்விக்காக போராட போறேன். யாருக்கெல்லாம் கல்வி கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் கல்வி கிடைக்க போராட போறேன். அவங்க கீழ் ஜாதி பசங்களா இருந்தாலும் சரி, இல்ல உயர் ஜாதி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, கல்வி எல்லாருக்கும் தேர்வு. அதனால அவங்க கல்விக்காக போராட போறேன். அதுக்கப்புறம் எங்க அக்காவுக்கு மறைஞ்சிருந்து படிக்க தேவையே படாது. அவங்க எல்லாரு கூடயும் பள்ளிக்கூடத்துல உட்காந்து படிப்பாங்க. பீம்ராவ், நீ இந்த போராட்டத்துல ஜெயிக்கணும்னு நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன். நீ இந்த போராட்டத்துல கண்டிப்பா ஜெயிக்கணும் தான் இந்த சமூகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் உன்னை ஆசீர்வதிப்பாங்க. அக்காக்கள் இப்படி சொல்லிட்டீங்கல்ல, தம்பி கண்டிப்பா ஜெயிப்பான். ஓய், இதெல்லாம் அக்காங்களுக்கு. வாத்தியார் ஐயா, நாம ஏதோ விளையாட்டா நினைச்சோம் மங்கேஷ். ஆனா வாத்தியார் ஐயா உண்மையிலே ராஜினாமா பண்ணிட்டாரு. சேட்டையா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இனி வாத்தியார் ஐயா வீட்டுல எப்படி அடுப்பெரியும்? பாவம், இவரோட பொண்டாட்டி பிள்ளைங்க பசியால செத்துறக்கூடாது. சேட்டையா, ஞானம்ங்கிறது நீங்க வாங்கி அடகு வைக்கிற நகை இல்லை. ஒருவேளை நகைங்க திருடு போனா குடும்பம் நடுத்தருவுக்கு வேணா வந்துடலாம். நான் படிச்சவங்க ஐயா. நான் என்னுடைய அறிவால என்னோட வாழ்க்கையையும் என் குடும்பத்து வாழ்க்கையையும் நல்லபடியா கவனிச்சுக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஊர்ல இருக்கிற நிறைய சேட்டுங்களுடைய கணக்கு வழக்க பார்க்கிறேன். எனக்கு அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சே நான் என் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துப்பேன். அப்படியா? அந்த நம்பிக்கையில தான் இருக்கீங்களா வாத்தியாரையா? நாளைக்கே நாங்க அந்த சேட்டுங்க கிட்ட போய் உங்க மொத்த கதையை சொல்லி கெடுத்துருவோம். அப்புறம் அந்த வேலையும் போயிடும். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நீங்க வேணும்னா அதையும் செய்யுங்க. ஏன் இப்படி அழிஞ்சே ஆகணும்னு அடம் பிடிக்கிறீங்க? ஒரு ஆசிரியரா இருந்து இது கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பீம்ராவோட யாரெல்லாம் சேர்ந்தாலும் அவங்களோட வாழ்க்கையும் தரமட்டமாக்கிடுவேன். ஆனா இத கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்கெல்லாம் ஆசிரியர்னே சொல்லிக்க கூடாது. வாத்தியார் ஐயா, நீங்க நல்லா படிச்சவரு. எடுத்துக்காட்டுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க. சேட்டையாவோட பையனையே எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? கொஞ்சம் அமைதியா பேசு மங்கேஷ். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கொஞ்சம் பின்னாடி பாக்குறீங்களா? வாங்க ஐயா, இங்க இருந்து போலாம். எங்க கிளம்பிட்டீங்க சார்? நேத்து ஏதோ பெரிய வெள்ளக்கார தோற மாதிரி பெரிய படையை திரட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு போனியப்பா. கண்டிப்பா நான் படையை திரட்டுவேன். உண்மையான தேவை இருக்கிறவங்களையும் உங்களால பாதிக்கப்பட்டவங்களையும் ஒன்று சேர்ப்பேன். அந்த படையோட சக்தி ஆங்கிலேயர்களோட படைக்கு நிகரா இருக்கும். சேட்டையா, இந்த பள்ளிக்கூடத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்க தான். அதுக்கான பலனை அனுபவிக்க தயாரா இருங்க. ஏன்னா இந்த பள்ளியில இருந்து தான் இந்த ஊர்ல ஒரு புது புரட்சி ஆரம்பிக்க போகுது.
மங்கேஷ், நீ ஒண்ணு பண்ணு. இவங்க ஜாதி ஆளுங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. எத்தனை பசங்க படிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. எனக்கு முழுமையான தகவல் வேணும். நான் என்னோட வழியை பார்த்துக்கிறேன். பணத்தை வாங்கிக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பணத்தால பேசுவோம். போராட்டம்னு வந்துட்டா போராட்டத்தை பாத்திர வேண்டியதான். நம்ம கிராமத்தோட பள்ளிக்கூட கதவுகள் கீழ்ஜாதிக்காரங்களுக்கு எப்படி திறக்குதுன்னு பார்க்கலாம். சரியா சொல்றீங்க சேட்டையா. போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. நம்மளோட வெற்றி இந்த ஊரையே மாத்தி ஆகணும். வணக்கம் வாத்தியார். வணக்கம் வாத்தியார் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம் மாமா. நீங்க உங்க பசங்களை எல்லாம் படிக்க அனுப்புங்க. ஆமா, பீமராவ் மாதிரியே மற்ற பசங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா பள்ளிக்கூடத்துல தான் வேற யாரையும் சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஒருவேளை நாங்க சேரணும்னு முயற்சி பண்ணாலும் இந்த மேல் ஜாதிக்காரவங்க கையை களை உடைச்சிடுவாங்க. அப்படி எப்படிங்க உழைப்பாங்க? நம்ம எல்லாருமா சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணோம்னா நம்மளோட ஒத்துமையினால கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி பிறக்கும். அது மூலமா பள்ளிக்கூட கதவு திறக்கும். இந்த பார் பீமாராவ், உன்னோட பேச்சில் ஊக்கம் இருக்கு. ஆனா எங்களால எப்பவும் அவங்ககிட்ட மோதிக்கிட்டு இருக்க முடியாது. அப்புறம் நாங்க இப்ப செய்யற வேலையை எழுதாம படிக்காம எங்களால செய்ய முடியுமே? நாங்க இந்த தெருவையும் ஊரையும் சுத்தம் பண்றதுக்கு எங்களுக்கு எந்த படிப்பும் தேவையே இல்லையே. தேவைப்படும். அப்பதான் மனுஷங்களுடைய மனசை சுத்தப்படுத்த முடியும். சரிக்கு சமமா உங்களையும் எல்லா மனுஷங்களும் மதிச்சாகணும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களை சுத்தி இருக்கிற மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். அதனால பீமராவ் சொல்ற மாதிரி நீங்களும் அவங்க கூட சேர்ந்து போராடுங்க. அப்பதான் உங்க அடுத்த தலைமுறையாவது நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு உங்க உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு உங்க வாரிசுகளுக்கும் அது கிடைக்காம போக கூடாது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நீங்க உங்க தெருவுக்குள்ளேயோ கோயிலுக்குள்ளேயோ பள்ளிக்கூடத்துக்குள்ளேயோ நுழைய முடியாது. ஏன் அவங்க கிணத்துல தண்ணி கூட எடுக்க முடியாது. எல்லா தெருவையும் நம்ம சுத்தம் பண்றோம், ஆனா தெருவுக்குள்ள நுழைய முடியாது. நம்ம எல்லாரும் கல்வி கத்துக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம கிட்ட அவங்களால இப்படி நடந்துக்க முடியாது. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் என் நண்பன் பீமா மேல நம்பிக்கை இருந்தா தயவு செஞ்சு பசங்களை அனுப்புங்க. எங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன். சரி, நீ இப்படி சொல்றதால நாங்க எங்க பசங்களை அனுப்பி வைக்கிறோம். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன்றத மறந்துட்டீங்களா? எனக்கு உங்கள்கிட்ட பணம் தர விருப்பம் இல்லை. கொடுங்க, பணத்தை திருப்பி கொடுங்க. பணமா? ஐயா சேட்டையா, நாங்க தான் பணத்தை கொடுத்துட்டோமே. அடே முட்டாள், அது வெறும் வட்டி தான். அசல் பணத்தை இன்னும் கொடுக்கவே இல்லை. இப்போ அதுக்கும் வட்டி ஏறிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா புத்தகத்தை பாருங்க. மங்கேஷ், புக்கை காட்டு. இத பாரு. இங்க பாரு, இதுல நீ தானே கை நாட்டு வச்சிருக்க. ஆனா இதெல்லாம் எனக்கு எப்படி புரியும்? நான் தான் படிச்சதே இல்லையே. அப்ப நாங்க சொல்றதை கேட்டுக்கோ. சீக்கிரம் பணத்தை எடு. இங்க பாரு, அப்புறம் வெள்ளைக்கார போலீஸ் வருவாங்க, தலை கீழே தொங்க விட்டு அடிப்பாங்க. கொடு, பணத்தை கொடு. இங்க பாருங்க சேட்டையா, என்கிட்ட இப்ப எதுவும் பணம் இல்லை. என்னால எப்படி கொடுக்க முடியும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேட்டையா என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கங்க. உயிர் பொழைச்சிக்குவீங்க. அதுக்கப்புறம் மெதுவா பணத்தை கொடுங்க. என்ன செய்யணும் சேட்டையா? பெருசா ஒண்ணும் இல்ல. அந்த அம்பேத்கர் ஐயாவும் பீமராவும் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்கல்ல, அதை நீங்க யாரும் கேட்க கூடாது. உங்களோட பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது. அவ்வளவுதான். ஞாபகம் இருக்கட்டும்.
அம்மா சொல்லு. பீமா, அம்பேத்கர் ஐயா, துருவன், ஆனந்த் 4 பேரும் சேர்ந்து நம்ம ஜாதி ஆளுங்களெல்லாம் பார்த்து பசங்களை பள்ளிக்கூடம் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சேட் ஐயாவும் அந்த கடைக்காரரும் அவங்க எல்லாரையும் கடன் வட்டின்னு பயம்புறுத்தி அவங்க பசங்க யாரையும் படிக்க அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. என்ன ஆனாலும் சரி அவங்க பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன வேணாலும் நடக்கலாம்னு தோணுது. யார் பேச்சை இவங்க கேட்பாங்க, யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. உங்க அப்பா இந்த போராட்டத்தை பத்தி தானே பேசுறாரு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நான் போய் பீமாவை தடுக்க போனாலும் கண்டிப்பா அவன் இதுல இருந்து பின்வாங்கவே மாட்டான். தேவையில்லாம என்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவான். சரி எது தப்பு எது எல்லாம் அவனே முடிவு பண்ணுவான். நம்ம யார் பேச்சாவது அவன் கேக்குறானா? பீமா கேட்க மாட்டான். அவன் பேசுற நல்ல விஷயங்களை இந்த உலகமே கேட்கும். கிராமத்துல நடக்க போற பிரச்சனை ரொம்ப நல்லது. முடிவு வெற்றியோ தோல்வியோ சீக்கிரம் முடிவு பண்ணிடலாம்ல. இதெல்லாம் பண்ணி யாருக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லுங்க. யார் தோக்க போறாங்க, யார் ஜெயிக்க போறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என் பையனை நான் இழக்க விரும்பல. பீமாபாய், உன் கவலைனாலையும் அன்புனாலையும் பீமாவுடைய எண்ணத்தை பலவீனப்படுத்தாத. நீங்க வாழ்க்கை முழுக்க இதைத்தானே எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. படையில இருந்து திரும்பி வந்தீங்க, வேலையே இல்லாம கொஞ்ச நாள் வீட்டுல இருந்தீங்க. அப்ப நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு தெரியும்ல. திரும்பவும் நம்ம வாழ்க்கை அப்படி ஆகிறத நான் பார்க்கணுமா? பீமாபாய், இது சாதாரண போராட்டம் இல்ல. இது நம்மளோட உரிமைக்கான போராட்டம். அதனால நானும் வேலையில இருந்து கொஞ்ச நாளைக்கு விடுப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். நானும் இந்த போராட்டத்துல என் பையன் கூட கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்வி மேல அவனுக்கு இருக்கிற அதீத பற்று, அதை உருவாக்குனவனே நான் தான். அதனால நான் கிளம்புறேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பாய். பீமாபாய், மஞ்சுளாவோட கல்யாண பிரச்சனை வந்தப்போ நான் உனக்கு ஆதரவா இருந்தேன். ஆனா இந்த பிரச்சனையில நான் என்னோட பையனுக்கு தான் ஆதரவு. ஏன்னா நான் அவனுடைய அப்பா. அதை விட ரொம்ப முக்கியம், நான் இப்போ உரிமை போராட்டத்துல கலந்துக்கிற ஒரு வீரனோட இருக்கேன். கொஞ்சம் பசங்க மட்டும் வரட்டும், நம்ம இங்கேயே போராட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். அவங்க யாரையுமே காணோமே. அதான் நாங்க வந்துட்டோம்ல. ஒரு விஷயத்தை சொல்லவா? எங்களை தவிர இங்க யாரும் வர மாட்டாங்க. கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா பீமா சொல்றதை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, ஏத்துக்கவும் செய்வாங்க. இங்க பாருங்க சேட்டையா, அவங்க உங்க ஆளுங்க மாதிரிலாம் கிடையாது. கூட இருக்கிற மாதிரியே நல்லா நடிச்சுட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது ஓடி போறவங்க இல்ல அவங்க. அவங்க கண்டிப்பா வருவாங்க. எங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு, அவங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கு. அப்ப சரி, காத்திருக்கலாமே. உன்னோட வீணான நம்பிக்கை என்ன ஆக போகுதுன்றதை நாங்களும் பார்க்கலாம். சரி மங்கேஷ், ரொம்ப நேரமாகுது, வீட்டுக்கு போலாம். ஆட்டம் முடிஞ்சது, படிப்பு காலி. நெல்லுங்க சேட்டையா,
கொஞ்சம் அங்க பாருங்க, எங்க ஜாதிக்காரங்களாம் வராங்க. சேட்டையா, நம்ம உப்பையே தின்னுட்டு இப்படி பண்றானுங்களே. வணக்கம் வாத்தியார் ஐயா. வணக்கம் மாமா. வணக்கம் பீமாராவ். நாங்க உன்னை என் தலைவனா பார்க்குறோம். நாங்க இங்க வராம இருந்திருந்தா அது நாங்க உனக்கு செய்யற நம்பிக்கை துரோகமா இருக்கும். அதனாலதான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ரொம்ப நன்றி மாமா. சரி, பசங்க எங்க? நாங்க பசங்களை படிக்க அனுப்ப முடியாது. ஆனா ஏன்? அது ஏன்னா என்ன, இவங்க எல்லாருமே கடன் வாங்கி கட்டுப்பட்டு நிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? வாங்கின கடனுக்கு வட்டி கட்டி கட்டியே வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. வட்டியும் அடைக்க முடியாது, அசலையும் அடைக்க முடியாது. ஆஹா, ரொம்ப அழகு. என்னதான் சொன்னாலும் நம்ம ராம்ஜி சத்பால் ரொம்ப படிச்சவையா, உலக விஷயங்கள்லாம் தெரிஞ்சவன். நம்மளோட வட்டி கணக்க ரொம்ப அழகா தெளிவா தெரிஞ்சு பேசுறான் பாத்தியா? வாங்க சேட்டையா, போய் ஓய்வெடுக்கலாம். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. நீங்க நினைச்சா முடியாம இருக்குமா? இவங்களால எல்லாம் ஒழுங்கா வட்டியை கூட கட்ட முடியல. பசங்களை எப்படி படிக்க வைப்பாங்க? இந்த பசங்கள்லாம் படிக்கணும்னா முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வரணும். போங்க போங்க போங்க, கிளம்புங்க. இந்த கூத்தையெல்லாம் நிப்பாட்டுங்க. இது பள்ளிக்கூடம், நாடகம் போடுற இடம் இல்ல. இங்க கூத்தெல்லாம் போடக்கூடாது. வா போலாம். இப்ப என்ன பண்றது? அம்பேத்கர் ஐயா, இந்த பணத்துடைய சக்தி முன்னாடி கல்வி ஏன் இப்படி தலை குனிஞ்சு நிக்குது? நம்ம சமூகத்தோட துர்பாக்கியமே அதுதான். இந்த சமூகம் மாறுறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். உங்க அண்ணனுக்கும் மருமகனுக்கும் நீங்களே சொல்லி புரிய வைங்க. நாம இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து போராட்டம், சண்டை, பிரச்சனைன்னு நடந்துகிட்டே தான் இருக்கு. அண்ணி, அவங்க நீ சொல்லி கேட்கல, நான் சொன்னா கேட்பாங்களா? அண்ணி, நான் சொல்லி சொல்லி ஓஞ்சு போயிட்டேன் அண்ணி. நம்ம வீட்ல இதெல்லாம் தேவையே இல்லை அண்ணி. அவங்கள யார் தடுக்க முடியும் சொல்லுங்க? அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வாங்க. அப்ப சரி, அதான விஷயம். அப்ப எனக்கு எது சரின்னு படுதோ நானும் அதே செய்யறேன். நான் வீட்டை விட்டு வெளியில போறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். என்ன பேசுறீங்க? நீங்க வீட்டை விட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? கிளம்புங்க, வீட்டை விட்டு கிளம்புங்க. எல்லாரும் கிளம்பி போயிடலாம். இந்த வீட்டுல இதெல்லாம் வழக்கம் தானே. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா வீட்டை விட்டு யாராவது கிளம்பி போயிட வேண்டியது. இவங்க போயிடுவாங்களாம், நாம காத்துக்கிட்டே இருக்கணுமா? என்ன பண்றதுன்னு சொல்லுங்க அண்ணி. அம்மா,
நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பீம் எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி பள்ளிக்கூடத்தை திறக்க நினைக்கிறான். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்காக பெரிய போராட்டம் தான் செஞ்சாகணும். ஆனா அதையெல்லாம் செய்யற வயசு கூட பீமாக்கு இப்ப இல்ல. ஒருவேளை நம்ம ஜாதி ஆட்கள் அவன் சொல்றத கேட்டு போராட்டம் பண்றதுக்கு கூட வருவாங்க. ஆனா அப்படி வந்தாலும் ரொம்ப கஷ்டம். ஒருவேளை வரலனா அப்போ பீமா தனியா என்ன செய்வான்? அத பீமா ஏன் தம்பிதான். ஆனா அவன் கூப்பிட்டா யாரும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பீமாவும் நம்ம வீட்டு அமைதியும் எனக்கு திரும்ப வேணும். அப்பாவையும் பிள்ளையையும் விட்டா போராடுறதுக்கு இங்க ஆளே இல்லையா என்ன? இதுக்கெல்லாம் எப்பதான் ஒரு விடிவு காலம் வருமோ? எங்களால பசங்களை படிக்க அனுப்ப முடியாது. ஆட்டம் முடிஞ்சது, படிப்பு காலி. கவலைப்படாத நண்பா, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி பிறக்கும். இப்ப என்ன பண்றது? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அவங்க எல்லாரோட கடனையும் என்னால இப்ப அடைக்க முடியாது. கடன் அடைக்காம அவங்களால பசங்களை படிக்க அனுப்பவும் முடியாது. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துல நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்? பீமா, எனக்கு தெரிஞ்ச என் தம்பி பீமா அவ்வளவு சீக்கிரமா தோத்து போக மாட்டான். ஆமா, கண்டிப்பா தோக்க மாட்டான். அந்த பீம் போராடுவான், ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவான். பீமாவோட போராட்டம் கண்டிப்பா ஜெயிக்கும். அவன் எப்பவுமே தீமைக்கு எதிராக தான் பேசுவான். உண்மைக்கு தான் அவன் ஆதரவா இருப்பான். அவன் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். அவன் என்னையுமே படின்னு தான் சொல்லுவான். திட்டு வாங்கினாலும் சரி, அடி வாங்கினாலும் சரி, அவன் சொன்ன மாதிரி நான் படிச்சுதான் தீருவேன். ஏன்னா அவன் சொல்றதுதான் சரி. ஆனா இந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா பீமாவோட நிலைமை என்ன ஆகுறது? என்ன ஆகும்னு தெரியாது. ஆனா நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன். அவனுக்கு என்ன ஆனாலும் அவனை கண்டிப்பா நம்மளோட ராக்கி காப்பாத்தும். அவன் ஜெயிச்சா நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அவன் உண்மைக்காக போராடுறான். அவன் ஜெயிக்கும் போது நானும் ஜெயிச்ச மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா அவன் இன்னைக்கு பேசுற எல்லா விஷயமும் நடந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம ஜாதிக்கும் ரொம்ப நல்லதுதான். நீ சரியா சொல்ற மாதவி. தாழ்ந்த ஜாதியோ இல்ல உயர்ந்த ஜாதியோ, பொண்ணுங்களோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. இப்ப என்னையே எடுத்துக்கோயேன். இந்த வயசுலயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வயசுல பொம்மைய வச்சு விளையாண்டுட்டு இருக்க வேண்டிய வயசு. என்னை யாருமே படிக்கவே விடல. நான் எப்ப படிப்பை பத்தி பேசினாலும் என் கையில தொடப்பத்தையும் பாத்திரங்களையும் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆனா இதெல்லாம் யார் பேசுவா? என் அப்பா என்னோட குரலை ஒடுக்கிட்டாரு. ஆனா பீம்ராவ் என்னோட குரலை உயர்த்துவான். இப்ப நானும் அவனுக்கு ராக்கி கட்டிட்டேன். இனி பீம்ராவ் அவனோட போராட்டத்துல ஜெயிச்சானா உன்ன மாதிரியே நானும் ஜெயிச்சிருவேன். அவனோட அக்காங்க 2 பேரும் ஜெயிச்சிருவோம். நாம இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போயிடலான்னு சொல்றேன். பீமா அங்க போய் படிக்கட்டும். பீமாபாய், தாப்போலில இருந்து சத்தாரா, சத்தாரால இருந்து இன்னொரு ஊரு. இப்படி எவ்வளவு நாள் போறது? நாம இங்க இருந்து எங்கேயும் போக போறதில்ல. என் பையன் இங்க வாழறதுக்காக போராடுறான். நீ இங்க இருந்து கிளம்புறத பத்தி பேசுறியா? ஆனா அப்பா நீங்க பேசாத. யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்துல கலந்துக்க விரும்பலையோ அவங்க இங்க இருந்து கிளம்பலாம். அப்பா, இந்த ஊர்ல நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நீங்க பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல போய் கேளுங்க. அந்த பசங்களும் படிக்க முடியாம தானே இருப்பாங்க. அப்பா,
மஞ்சுளா அக்கா சொல்றது சரிதான். ஆனா பீமா, அந்த ஊர்லயும் வட்டிக்காரன் இருப்பான். அங்கேயும் நம்ம ஆளுங்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். பீம்ராவ், நான் இப்போ ஒன்று சொல்லவா? உன் மனசுல எப்படி ஒரு நெருப்பு எரியுதோ அதே நெருப்பு எல்லார் மனசுலயும் பத்தி எரிஞ்சா நம்ம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். மனசுலயும் நெருப்பு கொழுந்து விட்டு எரியும். ஐயோ, அவனை தடுத்து நிறுத்துங்க. அவன் எங்க போறான் தெரியலையே. அவன் எங்க போறான்னு பாருங்க. பீமாபாய் கொஞ்சம் அமைதியா இரு, கவலைப்படாத. அவன் நல்ல யோசனை பண்ணி தான் கிளம்பி போறான். நீங்க பீமா, அவன் ஏதாவது தப்பா பண்ணிட போறான், போய் பாருங்க நீங்க. நம்ம பீம் எந்த தப்பும் பண்ண மாட்டான். அவன் ஏதாவது தப்பு பண்ணான்னா நான் அதை தடுத்து நிறுத்து. அப்ப போய் தடுத்து நிறுத்துங்க, போங்க. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? வா, வாங்க போலாம். வாங்க வாங்க பார்க்கலாம். இந்த நெருப்பு இப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். ஆனந்தண்ணே, பாலாண்ணே, துருவா, நம்ம எல்லாரும் இந்த கிராமத்துலேயும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் போய் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுவோம். அவங்க பசங்களை வேணா படிக்க அனுப்பாமல் இருக்கட்டும். ஆனால் ஆளுக்கு 2 விறகையாவது எடுத்துட்டு வந்து இதில் போட சொல்லுவோம். இங்கே இந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம ஆளுங்களோட படிக்கணுன்ற எண்ணம் உயிரோடு தான் இருக்கும். கண்டிப்பா யாரும் இதை அணைய விட மாட்டாங்கன்னு நான் நம்புறேன்.
ஹோலி பண்டிகை ஒண்ணும் இல்லையே, அப்புறம் எதுக்கு இதை போட்டு எரிச்சிட்டு இருக்க? ஏய் உள்ள போடா. உங்க அப்பா மாமாவோட ஆணவத்தையும் நான் இதே மாதிரி பொசுக்க போறேன். வீணா வார்த்தையை விடாத துர்வா. அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசுற? வாயை மூடிட்டு உள்ள போங்கடா. வாங்க. சேட்டையா, அவனுங்க பள்ளிக்கூடத்து முன்னாடி தீய மூட்டி புதுசா ஏதோ திட்டத்தை போடுறானுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மங்கேஷ்? நாம 2 குடம் தண்ணியை ஊத்தி நெருப்பு அணைச்சிருவோம். அப்போ சேட்டையா, இன்னும் எதுக்கு நிக்கிறோம்? கிளம்பி போவோம். வாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வெளியில என்னடா கூத்து பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, நெருப்பு மூட்டுறோம். இத பீமா தான் பத்த வச்சிருக்கான். இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எங்க நம்பிக்கை உயிரோட இருக்கும். அப்படின்னா அந்த நம்பிக்கையை அணைச்சிடுறேன். மங்கேஷ், அதுல தண்ணி ஊத்து. முதல்ல இதை அணைங்க. ஏய், என்ன விடுயா? விடு விடுன்னு சொல்றல. வேணாம். வாத்தியாரே, இங்க எரியறது நெருப்பு இல்ல, இவங்களுடைய நம்பிக்கை. இங்க எரியறது கல்விங்கிற நெருப்பு. ஒரு ஆசிரியர் இருக்கிற வரைக்கும் அதை அணைக்க முடியாது. உங்ககிட்ட இதை சொல்லி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு கல்வியை பத்தியும் தெரியாது, ஆசிரியரை பத்தியும் மாணவரை பத்தியும், ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள உறவை பத்தியும். இவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. ஐயா மேல இப்ப நீங்க ஊத்துன தண்ணி சீக்கிரமா காஞ்சிடும். ஆனா நீங்க ஒரு ஆசிரியரை அவமானப்படுத்திட்டீங்க. அதுக்கான விலைய உங்களோட இந்த சமூகமும் உங்களை மாதிரி கெட்டன்னு பிடிச்சவங்களும் கண்டிப்பா ஒரு நாள் கொடுத்துதான் ஆகணும். ஆசிரியர் ஐயா, நீங்க வீட்டுக்கு போங்க, போய் துணி மாத்திட்டு வாங்க. இல்ல பீம், அன்னைக்கு நீ என் வீட்ல இருந்து ஈரத்துணியோட போகும்போது சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. கல்விக்கு எதிரானவங்க எல்லாரையும் ஊர் மக்கள் பார்க்கட்டும்னு நீ சொன்னல்ல. அவங்க தங்களுடைய கௌரவத்துக்காகவும் ஆணவத்துக்காகவும் என்ன வேணாலும் செய்வாங்கன்னு மக்களுக்கு தெரியணும்னு சொன்னல்ல. இன்னைக்கு அதே மாதிரி நானும் நனைஞ்ச உடையோட இருக்க போறேன். அப்போதான் இந்த சமூகத்துல ஒரு குருவுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு மக்களுக்கு தெரிய வரும். கடவுளை விட குருவுக்கு அதிக முக்கியத்துவமும் மரியாதையும் தர இந்த சமூகம் இன்னைக்கு ஒரு குருவை எப்படி அவமதிச்சிருக்குன்னு பார்க்கணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக. அதையே இன்னைக்கு இவங்க கேலியும் கிண்டலும் பண்ணிட்டாங்க. குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ரொம்ப அற்புதமான உறவு. முதல்ல குரு அறிவுரை சொல்லுவாரு, அப்புறம் குரு அமைதியாயிட்டா சிஷ்யன் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவான். அவன் வாய மூடிட்டா திரும்பவும் இவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. அருமையா, ரொம்ப சரியா சொல்றீங்க சேட்டையா. இவனுங்களோட நம்பிக்கையே ரொம்ப அதிகம்தான். நாம எவ்வளவு பேர் இருக்கோம், ஆனா இவங்க 1 2 3 மூணே பேர். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க 3 பேரும் சேர்ந்து எங்க எல்லாரையும் தடுத்துருவீங்களா? என்னையா, என்ன வேடிக்கை பாக்குறீங்க? எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இல்லங்க,